இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மதிய நேரத்தில் உங்களோடு கூட நான் செய்தியை கொடுப்பதற்காக, தேவன் கொடுத்த தருணத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் தேவன் நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார். உலகம் எங்கும் நாம் எல்லாரும் பார்க்கிறோம், இயேசுடைய மரணத்தை குறித்து நினைவு கூர்ந்து ஆராதனை செய்கிறார்கள். அவர் கொடுத்த வார்த்தைகளை சபைக்கு அறிவிக்கிறார்கள். அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். அருமையான தேவ மக்களே, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் அநேகர் மறந்து விடுகிறார்கள். அது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் மரித்ததையும் இரத்தத்தை சிந்தியதையும் அந்த பாடுகளையும் அந்த நேரம் மாத்திரம் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த மாலை வேளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரே காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து விட்டார். அந்த மரித்து அவர் எங்களுக்காய் சிந்தப்பட்ட இரத்தம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. இன்றைக்கும் அந்த இரத்தம் எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதை நாம் காண்கிறோம். அவருடைய இரத்தத்தினால மாத்திரமே நமக்கு மீட்பு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால மாத்திரமே நமக்கு ஜெயம் இருக்கிறது. இயேசு இரத்தம் சொன்ன உடனே பிசாசு நடுங்குவான், சத்துரு ஓடி போவான். ஏன்னா அவர் இரத்தத்தினுடைய வல்லமை இன்னும் கிரியை செய்கிறது, அதிகமாய் கிரியை செய்கிறது. இயேசு இரத்தத்தினால் மாத்திரமே எங்களுக்கு பாவத்தினுடைய மன்னிப்பு உண்டு. இரத்தத்தினால் மாத்திரம் நமக்கு மீட்பு உண்டு. இந்த மாலை வேளையில் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த நாள் மாத்திரம் நான் நினைவு கூறுவது பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தை நாம் நினைவு கூற வேண்டும். சில நேரம் சபைகள்ல நாங்க மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்தை வைத்திருக்கிறோம், அவருடைய இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தை பிட்டு அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யலாம். அவருடைய இரத்தத்தினால மாத்திரமே, அவருடைய சரீரத்துல பங்கு பெறுவது மாத்திரமே அவரோடு நமக்கு பங்கு இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. வேதம் அதுதான் சொல்லுகிறது. கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டார். எப்படி அவர் அப்பத்தை பிட்டாரோ அதே போல அவருடைய சரீரமும் எங்களுக்காக பிக்கப்பட்டது. எங்களுக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதை நீங்கள் நினைவு கூறும் பொழுது, நீங்கள் சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள். சாதாரணமாக எங்களுடைய சரீரத்திலே ஒரு துளிவளவு கூட ஏதாவது ஒன்று நடந்தால் நமக்கு தாங்க முடியாது, நமக்கு பலன் இல்லை. நம்முடைய அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் கதறி அழுவோம். இல்லாவிட்டால் அதை சுகப்படுத்தும்படியாக யாரிடத்திலாவது ஓடுவோம், டாக்டர் இடத்தில் ஓடுவோம், யார்கிட்டையாவது போய் எப்படியாவது ஆலோசனை பெற்று இந்த சரீரத்தில் ஏற்பட்ட காயத்தை மறைக்கும்படியாக நாம் முயற்சி பண்ணுவோம். இந்த மாலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவர் எங்களுக்காக சரீரத்துல ஒரு இடம் கூட இல்லை நம்முடைய விரலை வைப்பதற்கு. அவ்விதமான சரீரத்துல காயங்கள், சரீரத்தில் அப்பீக்கப்பட்டது. வாரினால் அடிக்கும் பொழுது அந்த வாரில் அடிக்கப்பட்ட அந்த முட்கள் போய் சரீரத்துல பட்டு வாரை இழுக்கும் பொழுது இருக்கிற சதைகளை பீத்து கொண்டு வரும். ஆனாலும் இயேசு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அந்த வாரினால் அடிக்கப்படும் பொழுது கூட, சதை பீக்கப்படும் பொழுது கூட அவர் அந்த வருத்தத்தை உங்களுக்காக எனக்காக தாங்கி கொண்டார். ஏனென்றால் நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நான் பாவத்தின் மன்னிப்பை பெற வேண்டும், சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தேவ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன் சரீரத்தின் வேதனையை தாங்கி கொண்டார். வேதனை, துன்பங்கள் நெருங்கும் போதெல்லாம் அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை நினைவு கூர்வமாக. ஹல்லேலூயா. ஆகையால் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நினைவு கூறுங்கள் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதை. ஒவ்வொரு நாளும் காலையில் நினைவு கூறுங்கள். நினைவு கூர்ந்து, இது எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், எனக்காக விதமாய் பிக்கப்பட்டதுடைய கற்பனைகளுக்கு கொண்டு வாங்க. நீங்க அதை காலையில நீங்க நினைவு தியானம் பண்ணுவீர்கள் என்றால், காலையில் அதை நினைவு கூறுவீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்துதான் நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் நான் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பிரியமானதை நான் செய்ய ஆரம்பிப்பேன். அவருடைய பிள்ளையாக நான் வாழ ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நாள் நினைவு கூறுங்க.
ஐயோ, இதப்பட்ட வேதனை யாருக்காக? எனக்காக தானே. இவ்விதமான பாடுகளை பட வேண்டியவர்கள் அல்ல. அவர் பாவியும் அல்ல, ஒரு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். ஆனால் உங்களுக்காக, எனக்காக, பாவம் செய்த எனக்காக, உங்களுக்காக தானாகவே அந்த பாவங்களை சுமந்து கொண்டார். சரீரத்தில் வேதனைகளை சுமந்து கொண்டார், கசையடிகளை பட்டார். அவருக்கு கடைசியில தண்ணி கொடுக்க கூட ஒருவர் இல்லை, தண்ணி கொடுக்க கூட ஒருவர் இல்லை, மாடியில தண்ணி கொடுக்க ஒருவர் இல்லை. இந்த மாலை வேளையில அருமையான சகோதரியே, தேவன் சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் பாதத்தில் அமருங்க. ஒவ்வொரு நாளோட சரீரத்தை நினைவு கூறுங்க, ரத்தத்தை நினைவு கூறுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால ஆமென்.